ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. ஃபைனெக்ஸ் பவுடர் அல்லது கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க. ஃபைனெக்ஸ் பவுடர் இருந்தால் குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆசிட் சிலரி, டிஎஸ்பி பவுடர், சோடா ஆஸ் அல்லது வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஜி சால்ட், எஸ்எல்எஸ் பவுடர், சிட்ரிக் ஆசிட், சென்ட் நான் லெமன் எடுத்திருக்கேன், நீங்கள் எனி ஃப்ளேவர் எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கால்சியம் கார்பனேட் 300 கிராம் சேர்த்துக்கோங்க அல்லது ஃபைனெக்ஸ் பவுடர். சோடா ஆஸ் 70 கிராம் சேர்த்துக்கோங்க. டிஎஸ்பி பவுடர் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. ஜி சால்ட் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. எஸ்எல்எஸ் பவுடர் 10 கிராம் சேர்த்துக்கோங்க. சிட்ரிக் ஆசிட் 20 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். எஸ்எல்எஸ் பவுடர் நுரைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். டிஎஸ்பி நல்லா அழுக்கு போகணுன்றதுக்காக, சிட்ரிக் ஆசிட் பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆசிட் சிலரி 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 500 கிராமுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 50 ml மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆசிட் சிலரி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியல, கையை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. வெறும் கையோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். பெர்ஃப்யூம் 10 ml நான் ஆட் பண்ணுறேன், லெமன் ஃப்ளேவர். நீங்கள் எனி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம், யுவர் சாய்ஸ். நீங்கள் கலர் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், யுவர் சாய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ஜலிச்சுக்கோங்க. நைஸாக இருக்கணும். எல்லாத்தையும் ஜலிச்சுக்கோங்க. கட்டி இருந்தால் கையால் நுணுக்கி உடச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சுக்கோங்க. 500 கிராம் டிஷ்வாஷ் பவுடருக்குரிய மெஷர்மெண்ட்: ஃபைனெக்ஸ் அல்லது கால்சியம் கார்பனேட் பவுடர் 300 கிராம், டிஎஸ்பி 50 கிராம், சோடா ஆஸ் 70 கிராம், ஜி சால்ட் 50 கிராம், எஸ்எல்எஸ் பவுடர் 10 கிராம், ஆசிட் சிலரி 50 ml, சிட்ரிக் ஆசிட் 20 கிராம்,
பெர்ஃப்யூம் சென்ட் 10 ml. டிஷ்வாஷ் பவுடர் ரெடி. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுனா சேல்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். டிஷ்வாஷ் பவுடர் ரெடி. டிஷ்வாஷ் பவுடர் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.